அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. $72 பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $73.69 வரைக்கும் மேலே வந்திருக்கு. இது கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான். ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 76.90 வரைக்கும் தான். 76.90 வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேபி ஒரு வீக்கெண்டுங்கிறனால கொஞ்சம் ஃபாலிங் இருக்கலாமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மேலே வரத்துக்கு தான் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பேஸ் பண்ணி க்ரூட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல ஹை தான். நான் கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்த்தேன். என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் செல்லிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வரும்னு நினச்சேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு. இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6365. பிவோட் பாயிண்ட் 6265, சப்போர்ட் 6201. மேக்ஸிமமாக 99% பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் தான் ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆக்ட் ஆனது அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 6365 வரைக்கும் நாம் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா க்ளோஸுக்கு மேலே நேற்று க்ளோஸ் 6299. 6299. அதுக்கு மேலே ஓப்பன் வச்சா 6365. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த இடத்துல செல்லிங் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு பை ட்ரெண்ட் போயிட்டு இருக்கனால 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணி இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நாம் இந்த பிவோட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6265. இங்கே வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம மறுபடியும் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் கண்டினியூஸாக 6365 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மேக்ஸிமமாக இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா அது மட்டுமே பார்த்தீங்கன்னா போதும் தான் நமக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 6365. அதே மாதிரி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் செல்லிங் ஆகிட்டு இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா சேம் 6365. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் பெரிய மூவ்மெண்ட் நேற்று கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 349 350 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்குது. மற்றபடி கோல்டன் சில்வர் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் டிமாண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டன் சில்வர் கொஞ்சம் டிமாண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு $2676 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கோல்டன் இருக்குது. அதே மாதிரி சில்வர் பார்த்தீங்கன்னா $30.38 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜிங்க்கு, அலுமினியம், லெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சப்ளை ஜோனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. லோவாக பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1 or 2% வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் ஜிங்க்கு, லெட்டு, அலுமினியத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் காப்பர். காப்பர் வெயிட் பண்ணுங்கள். 786.95 வந்ததுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். 78 அதே மாதிரி செல்லிங்கும் பண்ண வேணாம். 76.95 வந்ததுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரூட் ஆயில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே தான் இருக்குது, ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 6488. ஒரு 6500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது க்ரூட் ஆயிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.